வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு, அதாவது ரிஷபராசி. ரிஷபராசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி ரிஷபராசி. சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரனுடைய சொந்த வீடு தான் ரிஷபராசி. சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபராசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் 3 நட்சத்திரம் வரும். கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம். இந்த 3 நட்சத்திரம் வரும். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம், மிருகசிரிஷம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி தான் ரிஷபராசி. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க, இது ஒரு சுபகிரகத்தோட ராசிங்கிறனால, சுக்கிரனுடைய ராசிங்கிறனால ஒரு நல்ல ஒரு அருமையான ராசிங்க. அது ஸ்திர ராசின்னு வேறு சொல்லுவாங்க. பொறுமை ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நிதானமாக இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. பொறுமைசாலியாக இருப்பாங்க. ஏன்னா பொதுவாகவே ஸ்திரம்ங்கிறது ஒரு நிலையாக இருக்கக்கூடியது. அடிக்கடி பார்த்திங்கன்னா முடிவு அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா சரங்கிறது கொஞ்சம் வேகமாக செயல்படும், ஸ்திரங்கிறது கொஞ்சம் அப்படியே நிதானமாக ஸ்லோவாக செயல்படும். அப்போ முடிவை மாற்றிக்கக்கூடிய அந்த இது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நின்று நிதானமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து முடிவு எடுப்பாங்க. ஒரு மாடு மாதிரி உழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அங்கே ரிஷபராசிக்காரங்க. என்ன காரணம்னா, அவங்க ராசி சின்னமே மாடு தான். மாடு என்ன பண்ணும், கரெக்டாக அதோட இது முடிச்சுட்டு வீட்டுக்கு கரெக்டாக வீட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரும். அது பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக உழைக்கும். மாடு வச்சு சிலதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த விவசாயம் பண்ணுறது, மாடை பயன்படுத்திக்கிறது, மாடு பால் கறக்கிறது, இதெல்லாம் இந்த மாடு தான். அப்போ குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர் தான் ரிஷபராசிக்காரங்க. தன்னோட தேவையை மீறி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மீறி இவங்க பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்க. உங்களுக்கு இல்லைன்னா கூட அந்த குடும்பத்துக்காக அந்த குடும்ப பாரத்தை தூக்கி சமைப்பாங்க சொல்லுவாங்க. அதுதான் ரிஷபராசிக்காரங்களோட குணம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு ராசிங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்லா பர்ஃப்யூம் போடுவாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது, குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிறது, தனக்கு இல்லைனாலும் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களோட இயல்பான குணம். இதில் மாற்றமே கிடையாது. இது அப்படி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். சரிங்களா? ஏன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசிங்க. அங்கே ரோகிணி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அங்கே சந்திரன் உச்சமடைஞ்சிருவாருங்க. அப்போ சந்திரங்கிறது தாய்ப்பாசம், தாய் கிரகம். அப்போ பார்த்திங்கன்னா பூமியோட துணைக்கோள் தான் சந்திரன். இப்போ தாய்ப்பாசம் மிக்கவங்க தான் அந்த ரிஷபராசிக்காரங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்பாவை விட உங்களுக்கு அம்மாவை தான் அதிகமாக விரும்புவீங்க. அம்மாவை தான் அதிகமாக பிடிக்கும் உங்களுக்கு. அம்மா பாசம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது ரிஷபராசிக்காரங்களுக்கு பக்காவாக பொருந்தும். தாய்ப்பாசம் மிக்கவங்க ரிஷபராசிக்காரங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள், 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா புதன் வருவார். சரிங்களா? 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதன் வந்துடுவார். இது இப்போ உங்களுக்கு இந்த அமைப்பு தான் இப்போ நான் சொல்கிற அமைப்பு தான் இந்த கர்மா தான். இந்த கர்மா அமைப்பில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா ரிஷபராசியில் எதுக்கு பிறக்கணும்னு ஒரு ரீசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்மா தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. சரிங்களா? இந்த ரிஷபராசிக்கு பாருங்கள், ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா புதனாக வந்துடுவார் உங்களுக்கு. அப்போ 2ங்கிறது வருமானம், 5ங்கிறது குலதெய்வத்தை குறிக்கிற இடம் 5ஆம் இடம், பூர்வீகத்தை குறிக்கிற இடம் 5ஆம் இடம். அதேமாதிரி புதன்கிறது ஒரு புத்திசாலிக்கு உண்டான கிரகம். அதாவது இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம், அதாவது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதனாவே வரனால உங்களுக்கு புத்திர செல்வம் ஆனதுக்கப்புறம், அதாவது குழந்தை பாக்கியம் பிறந்ததுக்கப்புறம், குழந்தை அமைஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் டெவலப் ஆகும். குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் வருமானமெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்போ பாருங்கள், நான் என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாங்க சார் நான் டெவலப் ஆனேன். என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தொழில் நல்லா அமைஞ்சுது. என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் வண்டி வாங்கின சொகுசு வாழ்க்கை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். இதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? நல்லா பேசுவாங்க ரிஷபராசிக்காரங்க, நல்லா பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனாக வரனால கண்டிப்பாக உங்கள் பேச்சில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க. ஒரு ஈர்ப்புத்தன்மை, ஒரு ஈர்ப்பு சக்தி உங்கள் பேச்சிலேயே இருக்கும். இவங்க பேசினா அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். அப்படி தான் ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக பேசுவாங்க. உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவே சுக்கிரன் வந்துடுறார். சரிங்களா? அதாவது ராசிநாதனே சுக்கிரனாக வர்றாரு, 6ஆம் அதிபதியாகவே சுக்கிரனாக வர்றாரு. அப்போ ராசிநாதனே 6ஆம் அதிபதிங்கிறனால உங்களுக்கு எதிரி வேறு யாருமே கிடையாதுங்க. நீங்களாகவே எதிரி உருவாக்கிடுவீங்க. அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. ஏன்னா ஒரு 2 ராசிக்கு அந்த மாதிரி வரும். சரிங்களா? ராசிநாதனே 6ஆம் அதிபதியே வந்துடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு ராசிநாதனே 6ஆம் அதிபதி சுக்கிரனாக வரனால பெண்கள் விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நீங்களே குழியில் போய் விழுகிற மாதிரி, குழியை தோண்டி நீங்களே போய் குழிக்குள்ளே விழுகிற மாதிரிலாம் பண்ணும் இந்த ராசிக்காரங்களுக்கு. அதனால் எதிரிகளை சம்பாதிச்சிட வேண்டாம், கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாயை வர்றார். உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயை அவரே 12ஆம் அதிபதி விரையாதிபதியாக வர்றார். அதாவது தன்னோட கலத்தரத்துக்காக விரயம் பண்ணுறவங்க தான் இவங்க. ஒரு சில பேரெல்லாம் நண்பர்களுக்கு செலவு பண்ணுவாங்க, அது கூட இருக்கவங்களுக்கு இதெல்லாம் செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல ஒரு சொகுசாக இருக்கணும், செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. இவங்க கலத்தரம் வந்ததுக்கப்புறம், ஒரு பெண்ணாக இருந்து ஒரு கணவன் வந்ததுக்கப்புறமோ, ஒரு ஆணாக இருந்து ஒரு மனைவி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்காக விரயங்கள் அதிகமாக பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி செவ்வாயை வர்றாரு, விரையாதிபதி செவ்வாயை வர்றாரு. சரிங்களா?
ஒரு சில பேத்துக்கு வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கணவனோட ஆரோக்கியத்தில் சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும். அதேமாதிரி ஒரு ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு வந்து அடிக்கடி ஹெல்த் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறத நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா 7ஆம் அதிபதி அவர் தான், 12ஆம் அதிபதி அவர் தான். ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சனி வர்றார். அதாவது உங்கள் ராசிக்கு ராஜயோக அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமே சனி தான். ஏன்னா சனி வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட மாட்டார். ஒரு சில ராசிக்கெல்லாம் சனி தசையோ இல்லை 7.5 சனியோ அஷ்டம சனியோ வந்தால் சனி வச்சு செஞ்சு விட்ரும். ஆனால் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி வந்து யோகாதிபதி, பரிபூர்ண ராஜயோகாதிபதியாக வருவார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி அவர் தான், 10ஆம் அதிபதி அவர் தான். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகமாக உங்களுக்கு சனி வந்து செயல்பட்டுருவார். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்களாம் பாருங்கள், அப்படி எடுத்துனே வளராமல் படிப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா பாக்கிய அதிபதி அவர் தான், 10ஆம் அதிபதி அவர் தான். சரிங்களா? அதாவது சனி வந்து எந்த இடத்துல உங்கள் ராசிக்கு வந்து எங்கே உச்சமடைவார்? 5ஆம் இடத்துல வந்து உச்சமடைகிறார். அதாவது 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சரி உங்களுக்கு 6ஆம் இடத்துல உச்சமடைகிறார். சரிங்களா? 5ஆம் இடத்துல புதன் உச்சமடைஞ்சிருவார். 6ஆம் இடத்துல தான் உங்களுக்கு சனி உச்சமடைவார். 6ஆம் இடத்துல சனி உச்சமடைகிறதுனால தொழில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடி மேல் அடி விழுந்து, அதுக்கப்புறம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா மாடு மாதிரி உழைச்சி நல்லா அப்படியே நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்குறாங்க, ஜெயிக்கிறாங்க ரிஷபராசிக்காரங்க. உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக குரு வந்துடுறாரு. அதாவது 8ஆம் அதிபதியாக குரு வர்றாரு, 11ஆம் அதிபதியாக உங்களுக்கு குரு வந்துடுறாரு. இந்த மூத்த சகோதரர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வருங்க உங்களுக்கு. மூத்த சகோதரால் அசிங்கமானம், மூத்த சகோதரால் பிரச்சனை, அண்ணன் எனக்கு அக்காவை பிடிக்கல, எனக்கு அண்ணனை பிடிக்கல, அவங்கனால எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, ஒரே இம்சையாக இருக்குங்க சார், எங்களுக்கு கூட பிறந்தவங்க எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியாக குரு வர்றாரு, 11ஆம் அதிபதியாக உங்களுக்கு குரு வந்துடுறாரு. அப்போ மூத்த சகோதர விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, விலகி இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்களுக்கு வந்து 3 நட்சத்திரம் வருதுங்க. அதில் வந்து நீங்கள் என்ன கருமால வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா, அதில் 3 நட்சத்திரம் வரும். கார்த்திகை சூரியனோட நட்சத்திரம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம், அதில் மிருகசீரிஷ நட்சத்திரம். சரிங்களா? அதில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் அது பயங்கர ஃபோர்ஸாக இருப்பாங்க, பயங்கர கோவக்காரங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நினச்சா உடனே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க. அதே ரோகிணிங்கிறது தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும், ஒரு மைண்ட் ஒரு ஸ்டடியாக இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை குழப்பிக்குவாங்க அப்படியே. அந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இலகின மனசுங்க, இலகிய மனசு காரங்க தான் இந்த ரோகிணி நட்சத்திரம். அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம்னா நிர்வாக திறமை இருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. அதாவது நிர்வாக திறமைன்னு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்துடும். அந்த கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு நிர்வாக திறமை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அடுத்தவங்களை ஆளுமை செய்கிறது, அடுத்தவங்களை நிர்வாகம் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி உங்களுக்கு அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தான். ரோகிணிங்கிறது பாசத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. அதேமாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரங்களா, கோவக்காரங்களா, எதாக இருந்தாலும் உடனே நடக்கணும், இப்போவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேகமாக செயல்படுறது, இந்த அவசர புத்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது ரோகிணி நட்சத்திரத்தை விட உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அவங்க கேரக்டர் அப்படி தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ராசிங்க, அருமையான ராசி. ஆனால் உங்கள் ராசிக்கு ஒரு சில ராசியில் செட்டே ஆகாதுங்க, ஒத்தே வராது, ஆகவே ஆகாதுன்னா என்ன ராசின்னா அது தனுசு ராசிக்காரங்க தாங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்க கூட ரிஷப ராசிக்காரங்க பழகி பாருங்கள், அவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா இது சுக்கிரனோட ராசி, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட ராசி, உங்களுக்கு தனுசு வரும். சுக்கிரனுடைய ராசி உங்கள் ராசி ரிஷப ராசி. அப்போ அவங்களுக்கு ஆகவே ஆகாது, மனப்பொருத்தம் சுத்தமாக இருக்காது. இப்போ கல்யாணம் பண்ணுறவங்களாம் இந்த ரிஷபராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை அவாய்ட் பண்ணுறது நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ராசிக்காரங்க நல்லா செட் ஆவாங்க, ஒரு நண்பர்களாக பழகுவாங்க, நல்லா உதவி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க, ரிஷபராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க ஒரு அருமையாக செட் ஆயிரும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு உங்கள் மனப்பொருத்தம் நல்லா ஒத்து போயிடும் உங்களுக்கு. அதேமாதிரி மகர கும்பராசிக்காரங்களும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோட செட் ஆயிடுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஒரு சில ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா உதவி செய்வாங்க. அதை முக்கியமாக சொல்லணும்னா வழியை வந்து தேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, எந்த ராசின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு மகர ராசிக்காரங்களாக தாங்க இருப்பாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து அது 9ஆம் ராசிங்கிறதுனால, அது பாகிஸ்தானுங்கிறதுனால தானாக வந்து உதவி செய்யக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. நீங்கள் கை நீட்டி கேட்டால், அதாவது கை நீட்டி உதவி செஞ்ச கேட்பாங்க பார்த்தீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னால் முடியல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் கேட்குறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் சிம்ம ராசிக்காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களும் ஒரு சில பேர் உதவி பண்ணுவாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு கடகராசிக்காரங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு, அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அது 3ஆம் ராசி உங்களுக்கு. கடகம்ங்கிறது 3ஆம் இடம். 3ஆம் இடம் நம்ம கையை குறிக்கிற இடம். அதாவது உடல் உறுப்பு அமைப்பில் வந்து 3ஆம் இடங்கிறத கையை குறிக்கிற இடம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நீங்கள்
அந்த கடகராசிக்காரங்கிட்ட ஹெல்ப் கை நீட்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் மறுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க. இதில தான் நீங்கள் இந்த அமைப்பில தான் நீங்கள் பொறந்திருப்பீங்க. அதில மாற்றமே கிடையாது. அதனால் ரிஷபராசிக்காரங்க பிடிவாத குணம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஒரு எதா இருந்தாலும் ஒரு 4 தடவைக்கு 5 தடவை மனக்குழப்பம் வரும். அதாவது யோசிச்சு முடிவு எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாசத்துக்கு சொந்தக்காரங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் பிடிவாத குணம், ஈகோ, விட்டு கொடுக்காம இருக்கிறது, தன்மானத்தை விட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சில பேர்த்துட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லிடலாம். சரிங்களா? தெய்வ வழிபாடு வந்து கேட்குறீங்க. சரிங்களா? அதாவது ரிஷபங்கிறனால உங்களுக்கு சுக்கிரனோட வீடுங்கிறனால இங்கே நீங்கள் அந்த தெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடெல்லாம் பண்ணுறது சிறப்பு தான். அதுவும் இந்த சிவன் வழிபாடெல்லாம் ஒரு சில அமைப்பெல்லாம் இருக்குங்க. அதாவது ஒரு சில பேர்லாம் சிவன் பக்தராக இருப்பாங்க. தீராத சிவன் பக்தராக இருப்பாங்க. அப்படியே எனக்கு சிவன் தாங்க சார் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா? எனக்கு சிவன் தான் எல்லாமே, எனக்கு அவர் தான் எல்லாமே, அவர் தான் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்குன்னு ஒரு ஒரு லிங்கம் வழிபட்டா சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னா, அது கிரிவலத்திலேயே இருக்குங்க. திருவண்ணாமலை கிரிவலத்திலேயே போனீங்கன்னா, அதெல்லாம் நம்ம இல்லைங்க முன்னோர்கள் அப்போல்லாம் சித்தர்களே சொல்லப்பட்ட விஷயங்கள். சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதே தான் அந்த மாதிரி விஷயம் தான். கிரிவலத்துக்கு அதாவது திருவண்ணாமலை அந்த அடிவார கிரிவலத்தில் போகும்போதே அந்த 8 லிங்கம் அந்த லிங்கம் சொல்லுவாங்க. அந்த 8 லிங்கம் சொல்லுவாங்க. அதில் முக்கியமான லிங்கம் நீங்கள் எந்த லிங்கத்தை வழிபட்டால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்திரலிங்கம் சொல்லுவாங்க. அந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல மாற்றவே கிடையாது. இதை இது பண்ணி நீங்கள் பயன்பெறலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.